அனைவருக்கும் வணக்கங்க. நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பாக இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பதிவை தான் நான் இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. நான் நிறைய கல்லூரிகளுக்கு பயிற்சிகளுக்கு போகிறது உண்டுங்க. குறிப்பாக நான் என்னுடைய பயிற்சி வகுப்பில் 80 to 90% கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் ஒரு 10% நிறுவனங்களுக்கும் பயிற்சிகளுக்கு போகிறது உண்டுங்க. இப்போல்லாம் நிறைய கல்லூரிகளில் நிறைய லைஃப் ஸ்கில்ஸ்க்கும் அது ஒரு ஸ்பெஷலாக வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 5 நாட்களோ 10 நாட்களோ பயிற்சிகள்லாம் வழங்குறாங்க. இப்போ முக்கியமான செய்திங்க, நான் டைரெக்டாக பாயிண்ட்க்கு வந்துடுறேன். இப்போ மாணவர்கள் கல்லூரி முடிக்கிறாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருதா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. இப்போ கேம்பஸில் கூட நான் வேற ஒரு பதிவில் கூட பெற்றோர்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வச்சேங்க. இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கான ஒரு வேண்டுகோளாக என்னுடைய ஒரு ஷேரிங்கை ஒரு திறந்த மனதோடு கேட்கணும்னு எதிர்பார்க்குறேங்க. இப்போ எனக்கு லைவ்லலாம் அடிக்கடி டிவிலலாம் பேசுவாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார், வேலையே கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக மனசோர்வோடு அவர் பேசினதை நான் கேட்டேன். அப்போ அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சேன். எத்தனை இன்டர்வியூக்கு போனீங்க, எத்தனை கம்பெனிக்கு நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பிச்சிங்க, என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் 1-2 கூட எடுக்கலைங்க. அப்போ கேம்பஸில் செலக்ட் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் என்ன மைண்டுக்கு போயிடுறீங்கன்னா, ஐ ஆம் ஃபெயிலியர். ஹூ செட் யூ ஆர் ஃபெயிலியர்? யாருமே இந்த உலகத்தில் ஃபெயிலியர் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் இப்போ +2 முடிச்சிங்க, காலேஜ் வந்தீங்க, காலேஜ் கம்ப்ளீட் பண்ணீங்க, இப்போ ஜாபுக்காக நீங்கள் பார்க்குறீங்க. சில பேருக்கு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணலான்னு கூட உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க வேண்டிய தருணம் நான் சொல்லுவேன் நான். அப்போ என்னன்னா, உங்களுக்கு ஜாபுக்கு போக விரும்புகிறீங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறீங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த துறை சார்ந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்லைங்க. 2 வருடமோ 4 வருடமோ. அது உதாரணத்துக்கு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பணியாளராக நீங்கள் போயிட்டு பணி புரியலாம், தவறே கிடையாதுங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதா இருந்தீங்கன்னா, அப்போ எந்த துறைக்கு நீங்கள் போக போகிறீங்களோ அது சார்ந்த அனுபவம் நமக்கு தேவைப்படுது. இல்லைங்க நான் ஜாபுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் அது சார்ந்த அப்ரோச்சஸ் நம்ம எடுக்கணுங்க. அன்ஸ்டாப்பபிளாக இருக்கணும். இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து பார்த்தீங்கன்னா, பையன் படிச்சுட்டு போயிட்டு வந்தால் நம்ம கஷ்டத்துக்கு உதவுவான், ஆல்ரெடியே நம்ம கடன் வாங்கி நிறைய செஞ்சுருக்கோம், இந்த நேரத்தில் அவனும் ஒரு பணத்தை தந்தானா குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கூட நினைக்கிறவங்க இருக்காங்க. எல்லா பெற்றோருமே வசதியான பெற்றோரும் சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ உங்கள் பெற்றோர் உங்களை எப்படி படிக்க வச்சாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் என்ன பண்ணலான்னா, எடுத்த உடனே ஒரு பெஸ்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஐடியல் மைண்ட் டெவில்ஸ் பிளேஸ் அப்படின்னு வாங்க. அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிற மனம் அது பேய்கள் உறங்கும் கூடாரமாக மாறிடுதுங்களா. அப்போ என்னன்னா, இப்போ நான் கூட என்னுடைய கடந்து வந்த பாதையை நினச்சி பார்க்குறேன். ஒரு 600 ரூபா சம்பளத்தில் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா சம்பளத்துக்கு 4000 ரூபா சம்பளத்துக்கு 7000 ரூபா சம்பளத்துக்கு 20000 ரூபா சம்பளத்துக்கு படிப்படியாக அதுக்கப்புறம் ஜாப்ல இருந்துட்டு வெளியில் அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்பிரினராக பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு பயிற்சியாளராக இன்னைக்கு என் வாழ்க்கையில் பல கோல்ஸை அடைஞ்ச ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் கோச்சாக இன்னைக்கு நிறைய பேரை அவங்க லட்சியத்தை இலக்கை அடைவதற்கு ஒரு பாசிபிலிட்டியாக நான் இன்னைக்கு பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கேங்க. அது மாதிரி தமிழ் ஊரும் நல்லுலகுக்கு அப்பப்போ இது மாதிரி நல்ல விஷயங்களை, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய சமூக கடமையாக நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது என்னன்னா, நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குங்க. முன்னாடி விட இப்போ எல்லாம் மாறி இருக்குது. அது நாக்கரியாக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய இண்டீட்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ஹச்ஆர் முன்னாடிலாம் ஒரு ஹச்ஆர் மேனேஜரை நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்னா அந்தந்த கம்பெனிக்கு போகணுங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. எந்த கம்பெனியும் அந்த கம்பெனியுடைய ஹச்ஆர் நீங்கள் போனீங்கன்னா அவங்க வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் அவங்க நம்பர் எடுத்துட முடியும். நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாங்கிடலாம். அது மாதிரி நிறைய கன்சல்டன்சிஸ் இருக்குது. நம்ம தொடர்ந்து நான் எனக்கு இந்த மாதிரி வேணும், அதுக்கு இல்லை சப்போஸ் இந்த ஸ்கில் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சார்ந்த படிப்பையும் ஒரு 6 months 1 year நான் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம முறையாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது பேரண்ட்ஸை சொல்லுங்கள், அப்பா இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணீங்க, கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரீம் ஜாப் போயிடுவேன்.
ஸோ இந்த நேரத்துல நீங்க கோவத்தையும் வருத்தத்தையும் பேரண்ட்ஸ் மேல இருக்கிற வருத்தத்தை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பேரண்டா இருக்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க வெற்றிகரமா இருக்கணும்னு தான் உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆசையா இருக்கும். அப்ப நாம பண்ண வேண்டியது என்னன்னா, கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தேவையில்லாத, அதாவது இந்த நேரத்துல தான் உங்க பொறுப்புணர்ச்சி அதிகப்படுத்த, உடம்பு நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி பண்ணலாம், ஹெல்த்துக்கு கேர் பண்ணலாம். அடுத்தது நல்ல பவர் ஆஃப் அசோசியேஷன், நல்ல நண்பர்களுடைய தொடர்புகள் வச்சுக்கலாம். அது மாதிரி ஜாபுக்கு போன நண்பர்கள்ட்ட கூட நீங்க உதவி கேட்கலாம். ஏய் மச்சான் நீ போயிட்ட ஜாபுக்கு, எனக்கு இன்னும் வரல, நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தா கொடுறா, உரிமையா கேட்கலாம். தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் நீங்க உரிமையா பேசுவீங்களா? இதுக்கு கூட உரிமையா நீங்க கேட்கலாம், சப்போர்ட் எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 6 months 1 year டவுன் த லைன் நான் ஜாபுக்கு போயே தீர்வுன்ற எண்ணத்தோட, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 1-to-1 கோச்சிங் மைண்ட் ப்ளூ பிரிண்ட்ன்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அவங்கள வந்து அவங்க கோல் செட் பண்ணி எப்படி ஒரு டிக்ளேர் பண்ணி காசு பண்றது, அதாவது ஒரு விஷயத்தை நான் 6 மாதத்துல இந்த ஜாபுக்கு இந்த சேலரியில நான் போறேன் அப்படின்ட்டு முதல்ல அறிவிச்சுட்டு, அந்த அறிவிச்சதை செயல்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது சார்ந்த பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கேங்க. இப்போ என்கிட்ட தான் பயிற்சி எடுக்கணும் இல்லைங்க, நிறைய கன்சல்டன்ட் இருக்காங்க, நிறைய பயிற்சியாளர்கள் வெளியில் இருக்காங்க, ஆலோசகர்கள் இருக்காங்க, இல்லைன்னா உங்களுடைய தந்தைக்கு தெரிஞ்ச ஒரு வைஸ் பிரசிடென்ட்டோ இல்லைன்னா ஒரு மேனேஜரோ பல பேருங்க. இந்த உலகம் நமக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு. நாம கொஞ்சம் எப்படி ஒரு பறவை காலையில் எழுந்திரிச்ச உடனே உணவு எங்க கிடைக்கலாம் தெரியாதுங்க, ஆனால் தேடல்ல இருக்கு. தேடல்ல இருக்கும்போது அதுக்கு உணவு கிடைக்கிற மாதிரி நாம கூட ஜாப் கிடைக்கிற வரைக்கும் அந்த தேடலை தொடர்ந்து கொண்டே அந்த விடாமுயற்சின்ற வார்த்தையை விட தொடர் முயற்சியோட தொடர்ந்து நம்ம கிடைக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா, இப்ப பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வியூவர்ஸும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சூப்பர் லைஃப். நீங்க எங்கேயாவது இடத்த பார்க்கும்போது சான்றோம், அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன், இன்னைக்கு சூப்பரான ஜாப்ல இருக்கேன், சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் லைஃப்ல என்னுடைய ட்ரீம் ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டம் நிச்சயமா வரப்போகுது. நிச்சயமாக வர வேண்டும்ன்ற வேண்டுகோளோட, ஒரு ரெக்வஸ்டோட, பிரார்த்தனையோட நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்த்துக்கள். பேரன்புடன் உதய சான்றோன்.